Hi, hello friends, welcome to my channel VK Studio. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து Pixellapல லோகோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இன்ஸ்டாகிராம் லோகோ, இப்போ ட்ரெண்டிங்கான லோகோ, நம்ம சேனல் லோகோ கூட நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம எப்படி கொடுக்குறோன்னா Pixellap ப்ரீசெட் லிங்க்காக நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் Pixellap ப்ரீசெட் லிங்க். இது நான் உங்களுக்கு வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள். இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற அடுத்த வீடியோ நீங்கள் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உடனே நீங்கள் தவறாமல் வீடியோ பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஃபஸ்ட்டு Pixellap ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அதை எப்படி டவுன்லோட் பண்ணி அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க்கை அதாவது டவுன்லோட் லிங்க் டச் பண்ணதுமே இந்த மாதிரி தான் வரும். அதான் மீடியா ஃபயரில் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கோங்க. இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இது ஒரு 6 MB தான் வரும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ நான் என்னோடய ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே இருக்கும் பாருங்கள், VK ஸ்டுடியோ லோகோ Pixellap ஜிப் அப்படின்னு தான் உங்களுக்கும் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். என்னோடய இதில் வந்து ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு. ஆனால் இது வந்து நான் வந்து மாற்றி கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டு தான். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அதாவது எக்ஸ்ட்ராக்ட் டு டவுன்லோட், அதாவது இந்த ஃபோல்டர்லேயே அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நான் வந்து இந்த ஃபோல்டர்லேயே நான் இது பண்ணிடுறேன். நேம் வந்து நீங்கள் மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். நான் இதே நேமில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. வியூ பண்ணுறதா வியூ பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாகவே இருக்குது பாருங்கள். நான் இதுக்குள்ளே போய் இந்த 5 ஃபைல் தான், அதாவது லோகோ 1, லோகோ 2, லோகோ 3, லோகோ 4, லோகோ 5, இந்த 5 இது தான் நான் உங்களுக்கு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து என்னோடய லோகோவை நான் அப்படியே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது எதுலேயுமே இப்போ கை மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வைக்கணும். கை மாஸ்டர் ப்ரீசெட் லிங்க் நான் நேற்று வீடியோலேயே நம்ம போட்டிருந்தேன். அது வந்து நீங்கள் மூவ் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் சும்மா எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம Pixellap ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக Pixellap ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெக்கவரி கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடிட் பண்ணது வந்துடும். நான் கேன்சல் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இன்ட்ரோ இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரோ இருக்கும்போது மேலே 3 டாட் கொடுத்து ஓப்பன் PLP ஃபைல் அப்படின்னு கீழேருந்து தேர்டாக இருக்கும். கடைசியில் எக்ஸிட் அபவுட் ஓப்பன் PLP ஃபைல் இருக்குல்ல, அதை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து நம்ம எடிட் பண்ணி சேவ் பண்ணது வந்து நம்ம ரீசெண்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட்டாக பாக்ஸில் .plp அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இது வந்து உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வரும். இப்போ நம்ம அப்டேட் பண்ணி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த .plp வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். ஸோ அந்த .plp அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா VK ஸ்டுடியோ லோகோ Pixellap இதுதான். நீங்கள் ஃபைல் நேம் மாற்றிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைல் நேம் மாறி இருக்கும். அதாவது கீழே 4th இருக்குது பாருங்கள், இதுதான். இந்த 4th இருக்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் தான். அதாவது லோகோ 1, லோகோ 2, லோகோ 3, லோகோ 4, அதாவது இது மாறிடுச்சு. அரேஞ்ச்மெண்ட்டு 4.3ன்னு வந்துருச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. VK ஸ்டுடியோ லோகோ 1 அப்படின்னு இருக்குல்ல, இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவே ஓப்பன் ஒன்லி அப்படி இல்லைனா ஓப்பன் அண்ட் ஆட் அப்படின்னு, அதாவது ஓப்பன் ஒன்லினா இப்போ நீங்கள் ஓப்பன் மட்டும் பண்ணிக்கலாம். ஓப்பன் அண்ட் ஆடுனா இப்போ இது வந்து உங்கள் ப்ராஜெக்டில் வந்து அப்படியே சேவ் ஆகிக்கும். நான் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி தான் காமிக்கிறனால ஓப்பன் ஒன்லி அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் பேக் பட்டன் அழுத்தி இப்படி வந்துடலாம். அதாவது இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லோகோ. இதில் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறத டச் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதிலேருந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு எடிட் பண்ணுறதா இருந்தால் இப்படியே விட்டுறலாம். அப்படி யூடியூப்க்கு நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் அந்த இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதை இன்ஸ்டாகிராமை ரிமூவ் பண்ணிவிட்டு யூடியூப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து அந்த யூடியூப் அந்த நம்ம லோகோக்கு லென்த்தாக எப்படி வர வைக்கிறதுனா கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் A அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு லைட்டாக மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்பேஸிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அலைன் பக்கத்தில். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே மூவ் ஆகும். அவ்வளோதான். இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் லேயர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளாக் இருக்கும். நான் வந்து ஆகஸ்ட் 15க்காக எடிட் பண்ணது இது. அதனால் அந்த ஃப்ளாக் வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும் அன்லாக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ VK க்ரியேஷன் அப்படிங்கிறத அன்லாக் பண்ணிவிட்டு இப்போ VK அப்படிங்கிற டபுள் டேப் பண்ணிங்கன்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ SK அப்படின்னு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ SK அப்படிங்கிறத டைப் பண்ணி இந்த இடத்துல வச்சிட்றேன் சென்டரில். அவ்வளோதான். க்ரியேஷன் வந்து சில பேர் க்ரியேஷன் வச்சுருப்பீங்க, சில பேர் வேறு என்ன அஃபிஷியல் நான் இப்போ டைப் பண்ணுற ஒரு க்ரியேஷன் டைப் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ எஸ்கேவை லாக் பண்ணிவிட்டு க்ரியேஷன் அன்லாக் பண்ணிவிட்டேன். இப்போ க்ரியேஷன் டபுள் டேப் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னு நான் டைப் பண்ணுறது
எஸ்கே அஃபிஷியல் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். அவ்வளோதான், டைப் பண்ணியாச்சு. இது வந்து நான் ஸ்பேஸிங் வேணும்னா திருப்பி அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்பேஸிங் நீங்கள் லென்த் அப்படியே ஸ்பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு லோகோ. அடுத்தது என்ன செகண்டாக லோகோ எப்படி ஓப்பன் பண்ணணும்னா திருப்பி 3 டாட் கொடுத்து ஓப்பன் பிஎல்பின்னு கொடுத்திங்கன்னா திருப்பி .plp அப்படின்னு மேலே பாக்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்திங்கன்னா திருப்பி விகே ஸ்டுடியோ லோகோ பிக்சல் அப்படிங்கிற ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு லோகோ 2 நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஒன்லி அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஓப்பன் மட்டும் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வரும். அதாவது நீ இதுக்கு முன்னாடி எடிட் பண்ணிகிட்டு இருந்தது வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து லாஸ் ஆயிரும் அப்படின்னு. நீங்கள் அதை சேவ் பண்ணுறதா சேவ் பண்ணிக்கோங்க, நான் ஓகே கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இப்போ வந்து இந்த லோகோ இதுலேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இப்போ டிகே அப்படின்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ டிகே வந்து இந்த ஃபாண்ட் வரும். க்ரியேஷன் இன்ஸ்டாகிராம். அவ்வளோதான். இது வந்து செகண்ட். இது இப்போ நம்ம தேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். அது தேர்டு வந்து ஓப்பன் பண்ணலாம். தேர்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் ஒன்லி. ஓகே. இது வந்து தேர்ட். இதுதான் நம்ம இன்ஸ்டாகிராம் லோகோ. இப்போ கூட நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ தான் நான் வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அந்த விகே அப்படிங்கிற டபுள் டேப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து என்ன டைப் பண்ணிக்கலாம், டிஎஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தமிழ் சரண் எல்லோரும், அதாவது எஸ்கே கார்த்திக் கிரியேஷன், டிகேனா டெக் ஐசோலேட்டு, டிஎஸ்னால் தமிழ் சரண் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் நான் டக்குன்னு இதை கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த க்ரியேஷனை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்டு. அடுத்து வந்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஒரு இது ஓப்பன் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். இது வந்து ஓப்பன். இதில் வந்து இது வந்து லோகோவாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஒரு வாட்டர் மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ விகே வந்து நான் டபுள் டேப் பண்ண முடியல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள்.